என்னதான் உள்ள இருக்கவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய குருப்பிசம் பண்ணி வினோத் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 4 வாரங்களா எப்படிங்க இந்த வாரம் மட்டும் இல்ல வினோத் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் சொல்லிட்டு கடந்த 3-4 வாரங்களா வேண்டுமென்றே வினோத்தை வந்து ஜெயிலில் போட்டுருக்காங்க. பட் அவர் உண்மையாலுமே ஒஸ்டா பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அது வந்து ஒரு குருப்பிசம் அப்படிங்கிறது வந்து திரும்பவும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த குருப்பிசம் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து ஒரு 2-3 குரூப்பா பிரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். மற்றபடி வந்து குரூப் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அந்த குரூப் வந்து வெளிப்படையா பேசிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம யாரு ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க குரூப்ல இருக்க இன்னும் ஒரு சில பேர் வந்து சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு ஆளை வந்து உள்ள அனுப்பணும். இல்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னோட குரூப்ல இருக்கிற ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக வினோத்தை வந்து ஜெயிலுக்குள்ளார போடணும் அப்படிங்கிற ஒரு தோணியில நேத்திக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற விஷயத்துல வந்து வினோத் அவர்கள் வந்து நியாயமே இல்லாம வந்து ஜெயிலில் போட்டாங்க. அதை விஜய் சேதுபதி இந்த வாரமாச்சும் கண்டிப்பாரா? ஏன்னா கடந்த 3-4 வாரங்களா நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி விஜய் சேதுபதி இந்த வாரம் தெளிவுபடுத்த வேண்டும். முக்கியமா இவங்க எல்லாரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டா வினோத் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆயிரம் சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நேத்திக்கு நடந்த ப்ரோமோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மக்கள் பெருவாரியா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து வினோத் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது, அங்க இருக்கிற பல மிக்சர்களுக்கு நடுவில் வினோத் வந்து சிறப்பான செயல்பட்டார்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அரங்கில வந்து அந்த அளவுக்கு வந்து வழக்கம் போல கானா வினோத்துக்கு எப்படி ஒரு அரங்கம் அதிர்ந்த கைத்தட்டல் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த வாரமும் கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம நம்புவோம். இதை விஜய் சேதுபதி கண்டிப்பா கடந்த 3 வாரமா அட்ரஸ் பண்ணாத இஷ்யூவா இருக்கக்கூடிய இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நடக்கக்கூடிய குரூப்பிசத்தை கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இந்த 18+ கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாங்க நம்ம பார்வதி கமருதீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த வாரம் முழுக்க பாத்ரூம்ல பண்ணது, ஸ்மோக்கிங் ரூம்ல பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்க முடியாம கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதை பற்றி விஜய் சேதுபதி கண்டிப்பா இந்த வாரம் வந்து பேசி அட்ரஸ் பண்ணி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வெளியில் அனுப்பி விடணும். அப்படின்னா தான் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களோட மைண்ட் செட்டு வந்து கொஞ்சம் பீஸாகவும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டும் கொஞ்சம் வந்து அவங்களோட கண்டென்ட் வந்து தெளிவாக கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு மக்கள் எல்லாருமே இந்த 18+ கண்டென்ட்டை பற்றி பேசுகிற நிலைமை தான் வந்து ஏற்பட்டு இருக்கு. இதை பற்றி விஜய் சேதுபதி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சாண்ட்ரா திவ்யா அந்த பிரச்சனை எப்பா அந்த இந்த இது மாதிரி வந்து இந்த தொடர் கதையாக போயிட்டு இருக்கு இவங்களோட பிரச்சனை. இது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2 பேரும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த வாரம் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விஜய் சேதுபதி இந்த வாரம் அதை பத்தி பேசுவாரு. ஏன்னா வந்த ஒரு 15 ப்ரோமோல வந்து ஒரு 5-6 ப்ரோமோ வந்து இந்த திவ்யா சாண்ட்ரா பிரச்சனையை பத்தியே பேசி போட்டு இருந்தாங்க. தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு. ஆக்சுவலா உண்மையிலுமே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கனிதான். அந்த இடத்துலயுமே அதாவது கிச்சன் இடத்துலயுமே வந்து அவங்களோட குடிச்சு வச்சிருந்த அவங்க கிளாஸை வந்து அவங்க கழுவுன்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து இவங்க ஒரு ஆட்டிடியூட் காமிச்சாங்க பாத்தீங்களா நம்ம சாண்ட்ராக்கா. அந்த இடத்துல இருக்கட்டும். ரெண்டாவது நேத்திக்கு நடந்த விஷயத்துல வந்து ஃபன்னுக்கா பேச விஷயத்தை என் குழந்தைய வச்சு நீ பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்கல்ல, இதுவாக இருக்கட்டும். இதை 2 பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி இந்த வாரம் அட்ரஸ் பண்ணணும். முக்கியமா வந்து சாண்ட்ராவோட முகத்திரையை வந்து கிழிக்கணும். சாண்ட்ரா என்ன ட்ரை பண்றாங்க, ஆக்சுவலா வந்து தான் பாவம், நான் அந்த வீட்டுல பாவம், நான் தான் பாவம், மற்ற எல்லாருமே ரொம்ப வந்து இதுவா இருக்கிறாங்க, குரூப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண பாக்குறாங்க. சரி குரூப் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரூப் இருக்கு, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. குரூப்புங்கிறது இருக்கு. அந்த குரூப்பால வந்து சில பேர் பாதிக்கப்படுறது உண்மைதான். நான் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வினோத் பாதிக்கப்பட்ட மாதிரி சில பேர் வந்து குரூப்பிசத்தால பாதிக்கப்படுறது உண்மைதான். பட் ஆனால் இவங்க சொல்ற மாதிரி வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயமா வந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அது வந்து உண்மைதான். பட் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்கல்ல. அதாவது வந்து பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து தான் தனிமையா இருந்தா வந்து மக்கள் வெளியில ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டா மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்கிறது உண்மைதான். உண்மையாவே அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு உண்மையுமே எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீயா வாண்டடா வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஷர்ட்டை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு நினைப்பாவே இருக்கு, எல்லாரும் எனக்கு எதிராக வந்து சதி பண்றாங்க, எல்லாரும் நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான், நீ அந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல. வினோத் ஒஸ்ட் பெர்ஃபார்மரான்னு சொல்லி கேட்டா இல்ல, பட் நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு கேட்டா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான். அதே மாதிரி வந்து சாண்ட்ராவை இந்த வாரம் வந்து கிழி என்று கிழிப்பாரா விஜய் சேதுபதி அவர்கள்?
அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அவங்களோட வெயிட் பண்றேன். அதுக்கப்புறமா நம்மளோட விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலா வந்து போய் எம்ஜே காலை பிடிச்சி தள்ளி விட்டு ஆதரியோட முகத்திரை வந்து உடஞ்சிருக்கு. அப்படி ஒரு சம்பவம் பண்ணாரு. வாரம் வந்து விக்ரம் அவர்களுக்கு வந்து பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதி சரி ஒரு எக்ஸ்ட்ரா பேம்பர் பண்ணி, விக்ரம்னாலே ரொம்ப தங்கமானவர், பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கக்கூடியவர், ரொம்ப உத்தம, ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை உடைக்க வேண்டும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம். அதுக்கப்புறமா வந்து நம்ம திவ்யா அக்கா அப்பத்தா இருக்காங்க பாத்தீங்களா, சோ அவங்க கத்தி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்கல்ல, அதை பத்தி விஜய் சேதுபதி நம்ம கேட்கணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் விஜய் சேதுபதி கேட்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நானும் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வினோத்துக்கான நீதி கிடைக்குமா, திவ்யாவுக்கான நீதி கிடைக்குமா, விக்ரம் அவர்கள் வந்து புழக்கப்படுவாரா, எம்ஜே வழக்கம் போல வந்து புழக்கப்படுவானா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வர எபிசோட பார்த்தாதான் தெரியும். உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ப்ரோமோல என்ன வருது, அதுல யார் தான் கேட்டிருக்காரு, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் பேசுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏபி.